தம்பி பேட்டி எடுத்தாலும் எடுக்கிற ரொம்ப சிறப்பாக இருக்கிற. எடு எடு எடு. ஆமாம், வெறும் ஜென்ஸைத்தான் எடுப்பியா லேடிஸை எடுப்பியா? யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கும் நல்லா இருக்கும். ஆனால் தனியாக மற்ற போயிடாது எங்களை விட்டு. எங்கள் வயசு நாங்கள் போனப்போ எப்படியாவது நான் இப்போது இருக்கிறேன் என்று சொன்னால் எல்லோருடைய மனதிலும் நிறைந்திருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் என்னுடைய இந்த உடம்புதான் மறைந்ததை தவிர ஆத்ம ரீதியாக அனைவருடைய மனதிலும் இருப்பது நான் பெருமை கொள்ளுகிறேன். திரை உலகம் இன்னைக்கு எய்ட்ஸ் பிடிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி கந்திரித்தனமாக போயிடுச்சு. சினிமா உலகம் ரொம்ப கேவலமாக போயிடுச்சு. மக்களை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. செய்தி மலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் பன்முக கலைஞர் திரு தீபன் அருணாச்சலம் அவர்கள் நம்முடன் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஐ எம் ஃபைன். எனக்கு என்னங்க குறை? நீங்கள்லாம் எனக்கு துணை இருக்கும்போது உங்கள் அன்பும் ஆதரவும். நீங்கள் தான் மக்கள் துணை. நீங்கள் மட்டும் இல்லை, எல்லாம் பார்க்குறவங்க எல்லாரும் எனக்கு துணை இருக்கிறாங்கன்னும் போது காட் கிஃப்ட். சொல்லுங்க. எப்படி சார் பன்முக திறமை? சிலருக்கு ஒரு திறமையே கற்றுக்கிறது கஷ்டமாக இருக்கும், மிமிக்ரி கற்றுக்கிறது கஷ்டமாக இருக்கும், ஒருத்தர் டான்ஸ் ஆட கஷ்டமாக இருக்கும். இது எப்படி எல்லாமே இது கற்றுக்கிட்டீங்க? நான் சின்ன வயசுலேருந்து நிறைய மிமிக்ரி பண்ணுவேன். ஆர்டிஸ்ட் மாதிரிலாம் பேசுவேன், நிறைய பண்ணுவேன். அது நல்லா டெவலப் பண்ணி ஒரு சினிமா டைரக்டர் ஆகணுன்ற லெவலில் முயற்சி பண்ணேன். அது கடைசியில் மிமிக்ரின்னு முத்திரை குத்திட்டாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், பெரிய பெரிய இசை மேதைகள் இருக்காங்க இல்லையா, நம்ம அண்ணன் சங்கர் கணேஷ், அவர் தேவா, சந்திரபோஸு, எம்எஸ் விஸ்வநாதன், எல்லா ட்ரூப்லேயும் நிகழ்ச்சிகள் பண்ண ஆரம்பித்தேன். அது உலகம் பூரா சுற்றிட்டு இருக்கேன். இன்றைக்கும் சுற்றின்னு இருக்கேன். எத்தனை கண்ட்ரி போயிருக்கீங்க? நான் ஒரு 16-17 கண்ட்ரி போயிருக்கேன். நான் போயிருக்கேன். எல்லாம் பெரிய பெரிய ஆளோடு தான் போயிருக்கேங்க. டிஎம் சௌந்தரராஜன், பி சுசிலாம்மா, ஜானகி அம்மா, பாலசுப்ரமணியம் எல்லாரோட போயிருக்கேன். நான் அமெரிக்காவிலேருந்து மொரீஷியஸ், சிஷல்ஸ் வரைக்கும் போயிருக்கேன். அதில் பல தடவை சுற்றிருக்கேன். இப்போவும் அழைக்கிறாங்க, போகலான்ற ஐடியாவில் இருக்கேன். நிறைய டப்பிங்கெல்லாம் கொடுத்துருக்கேன் நிறைய படங்களில். நம்ம விகே ராமசாமி பழைய ஆக்டர் இருக்கார் இல்லையா, அவருக்கு கொடுத்துருக்கேன். ராஜாவின் பார்வைன்னு ஒரு படம். அப்புறம் ஒரு சில சீரியல்லாம் அவர் நடிக்கும்போது கடைசி நேரத்தில் நான் தான் கொடுத்தேன். சில்க் சுமிதாவுக்கு கொடுத்துருக்கேன். சில்க் சுமிதா, ஆட்டோ ராஜா அம்மா ஒரு படம். என்ன கொடுத்தீங்க? டப்பிங். டப்பிங். என்ன சார் பயமுடுத்துறீங்க? ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்களா இல்லை பாட்டு கொடுத்தீங்களா? கிஸ் இல்லைங்க, ஸ்கிரிப்டா இல்லைப்பா? ஸ்கிரிப்ட் சொல்கிறீங்களா? கொஞ்சம் சத்தமாக கேளுங்க. நீங்கள் கேட்குறது நேரமாக ஸ்லோவாக தானே அழகா. சிலுக்குக்கு போய் ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்களான்றீங்களே, அதுதான் எனக்கு. அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கேன், நிறைய பண்ணியிருக்கேன். நிறைய ஆர்டிஸ்ட்டுகளோட நிறைய சீரியல்லாம் பண்ணியிருக்கேன். சீரியல், சினிமா ஒரு சிலதெல்லாம் பண்ணியிருக்கேன். என்னை கூப்பிட்றவங்களை மாத்திரம் போய் பண்ணுறது. நான் யாரையும் போய் கேன்வாஸ் பண்ணி கேட்குறது இல்லை. என்னை மதித்தார்கள்ன்றால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி போகும். ஸோ அப்படி தான் இது வரைக்கும் வந்துன்னு இருக்கேன். நான் ஆரம்பித்தது 1979. அதிலேருந்து இப்போ வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கேன். சினிமா துறையில் இது இப்படிலாம் இருந்தால் சாதிக்க முடியுமா? இப்போ உங்களை மாதிரி சாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் நேரம் பத்தாது. திரை உலகம் இன்றைக்கி எய்ட்ஸ் பிடிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி கந்திரித்தனமாக போயிடுச்சு. சினிமா உலகம் ரொம்ப கேவலமாக போயிடுச்சு. மக்களை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. காரணம் ஏதாவது ரீசன் இருக்கா? ரீசன் எதனால இப்படி போய்? ரீசன் என்ன, அவங்கவுங்களுக்கு தோன்றது, அவங்கவுங்களுக்கு நினைக்கிறது, அவங்களுக்கு வேண்டிய ஆட்களை போட்டுக்கிறது, இப்படி போய் பண்ணுறதால மக்களுடைய ரசனையை மறந்துட்டாங்க. திறமையுள்ள மனிதர்களுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேது. அதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க. திறமையுள்ளவங்க எல்லாம் தான் நிற்கிறாங்க. பட் ஆளை தேர்ந்தெடுக்கிற முறைகள் சரியில்லை. இப்போது நீங்கள் மிமிக்ரிலாம் நிறையா பண்ணியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். யார் யார் வாய்ஸ் நீங்கள் எடுத்து பேசுவீங்க? நான் எல்லாரோட வாய்ஸ் பழைய ஆளுங்கள் எல்லாம் பேசுவேங்க. எம்ஜிஆர், சிவாஜி, ஜாபர் சீதாராம், ஏபி நாகராஜன், அப்புறம் பிடி சம்பந்தம், கருணாநிதி, கருணாநிதி, கருணாநிதி இல்லை, கருணாநிதி, அப்புறம் தேங்காய் சீனிவாசன், சுருளிராஜன், மேரி சுந்தரராஜன், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். எஸ்பெஷலி என்னென்னா, நான் லேடி வாய்ஸ் பேசினவன் நான் தான்.
இது வரைக்கும் நான் சொன்னதில்லை, இப்போ என்னை நானே சொல்லிக்கிறேன். லேடி வாய்ஸ் முத பேசுனவன் நான் தான். அதில் கண்ணாம்பா, கேஆர் விஜயா, மனோரம்மா, எஸ் வரலட்சுமி, சௌகார் ஜானகி, பத்மினி, அவங்க இன்னும் நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம். இப்போ எங்களுக்காண்டி ஒரு ஃபீமேல் வாய்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு? ஃபீமேல் வாய்ஸா? அம்மா பேசுகிறேன், ஜெயலலிதா. ஓகே, வந்து நம்ம உங்கள் சேனலை வாழ்த்து பேசுகிறாங்க, பேசுகிற பாருங்க. வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் இதய தெய்வம் பொன்மன செம்மல் அவர்களும் லட்சோப லட்ச ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். அருமையான இத்தருணத்திலே என்னை அழைத்து பேட்டி எடுக்கிறார்கள் என்ற பொழுது, அதிலும் அருமை சகோதரர் கௌதம் அவர்கள் சிறப்பான முறையில் மிக அழகாகவும் தெளிவாகவும் அவர் பேட்டி எடுப்பது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களின் அருமையான செய்தி மலர் எனும் அற்புதமான இந்த தொலைக்காட்சியில் நானும் பங்கு பெற்று பேசும்போது மனதிற்கு இதமாக இருக்கிறது. காரணம், மக்களை எல்லோருடைய இல்லத்திலும் வந்து பார்ப்பது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. வருங்காலம் நம்முடைய காலம், நாம் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்போம் என்ற நோக்கத்தோடு தான் இருக்கிறேன். நான் இப்போது இருக்கிறேன் என்று சொன்னால் எல்லோருடைய மனதிலும் நிறைந்திருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் என்னுடைய இந்த உடம்பு தான் மறைந்ததை தவிர ஆத்ம ரீதியாக அனைவருடைய மனதிலும் இருப்பது நான் பெருமை கொள்ளுகிறேன். இந்த அருமையான சேனல் பல சேவைகளை செய்ய வேண்டுமென்று மனமாற வாழ்த்தி திரு கௌதம் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அம்மா வயசு அப்படியே கேட்ட மாதிரி, கொஞ்சம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. அம்மாவை கேட்டிருக்காங்க, நான் பேசி என்னை பாராட்டியிருக்காங்க. காமராஜர் அரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் என்னை பாராட்டியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஊட்டியில் ஒரு முறை ஃப்ளவர் ஷோ நடந்தது, அந்த விழாலையும் நான் பேசியிருக்கேன், அவங்க பாராட்டியிருக்காங்க. மற்ற எந்த நிகழ்ச்சியில் அவங்க கலந்துக்கிட்டாலும் முதல்ல நான் பேசியிருக்கேன். இது மாதிரி எந்த வாய்ஸ் பேசி அவங்கள்ட்டே வாழ்த்து வாங்கியிருக்கீங்க? எது அப்படிலாம் இல்லை, இந்த மாத்திரம்தான் அவங்க பேசுனது, அவங்க வாய்ஸ் மாத்திரம்தான். நீங்கள் பேசின வாய்ஸ்லேயே இது வந்து எனக்கு எல்லாமே நிறைய பேர் பாராட்டினாங்க, நிறைய மக்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பாராட்டினாங்க, நேரில் பாராட்டினாங்க, இந்த வாய்ஸ் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்கன்னா எந்த வாய்ஸ் நீங்கள்? அது நம்ம ஐயா நடிகர் திலகம் சிவாஜி தான். அவர் எப்படின்னா, பையன் தனி கொடுத்தன போனோன்றான். அப்போது அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் கலங்கி பேசுகிறார். ராஜா, நீ தனியாக போகிறதா பிளான் பண்ணிட்டியா? நீ போகிறத பற்றி நான் ஒன்றும் சொல்லப்பா, ஆனால் ஒன்றே ஒன்று தப்பு இருக்காதே. எவ்வளோ காலம் உழைச்சி உங்கள் அம்மாவை அவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றுனேன், நீயும் அழகாக வந்து பிறந்தேன். ஆனால் இன்றைக்கு நீ நடக்கிற விதம் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கும், நல்லா இருக்கும். ஆனால் தனியாக மாத்திரம் போயிடாதுப்பா எங்களை விட்டு. எங்கள் வயசாக போய் நாங்கள் போனப்புறம் நீ எப்படியாவது அப்படின்னு எப்படி பேசும்போது கண்ணில் கலங்குது, அப்படியே வாய்ஸோட. சார், நான் யார் பேசுகிறேனோ அவங்கள நான் என்ன பாவனை பண்ணிக்குவேன், அப்போ தான் எனக்கு அந்த எமோஷ்னல் வரும். இப்போ நம்ம விகேஆர் பேசுகிறார் வைங்க, விகே ராமசாமி தெரியுமா? எனக்கு சின்ன விகேஆர்னே படத்தில் போட்டாங்க. அவர் அப்படி தான் பேசுவார். தம்பி, பேட்டி எடுத்தாலும் எடுக்கிற ரொம்ப சிறப்பாக இருக்கிற, எடு. ஆமாம், வெறும் ஜென்ஸைத்தான் எடுப்பியா லேடிஸை எடுப்பியா? எடுப்பேன், தெரியும் அப்படின்னு இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சைடு கேப்பில் குத்தி விட்டு போயிடுறது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், அந்த ஃப்ளூக்கில் வர்றது. பாடல்லாம் பாடுவீங்கள்ல, ஏதாச்சும் ஒரு பாடல் எங்களுக்காண்டி? நான் என்ன பழைய பாட்டு தான் பாட வர பழைய பாட்டு தானே இப்போ நல்லா இருக்கு, எல்லாம் அதையும் கேட்குறாங்க. டிஎம்எஸ் அண்ணன் பாடுவார். மதன மாளிகையில் மந்திரமாளிகளா உதய காலம் வரை உன்
உன்னத லீலைகளா மதன மாளிகையில் மந்திர மாலைகளா உதய காலம் வரை உன்னத லீலைகளா அன்பே 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 அன்பே. சூப்பர். பாடினது அவரால். எதுக்கு நான் அவர் வாய்ஸ் எடுத்தேன்னா, அவரால் பிழைக்கிறவங்க இன்றைக்கும் இருக்காங்க. அவருடைய வாய்ஸ் வச்சு கோடிக்கணக்காக சம்பாரித்து வீடு கட்டி வாழ்ந்துருக்காங்க. அவர் பாட்டை பாடி பல வெளிநாடுகள்லாம் போனாங்க. அப்படியெல்லாம் வாழ கலைஞர்கள் நிறைய இருக்காங்க.